2 வாரத்துக்கு முன்னாடி ரொம்பவும் சுவாரஸ்யமான ஷார்ட்ஸை கம்பைல் பண்ணி ஒரு பெரிய வீடியோவாக கொடுத்துருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்ஸில் ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்ரிஷியேட் பண்ணியிருந்தீங்க. அதுக்காக நான் உங்ககிட்ட ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறதும் ஷார்ட்ஸ் கம்பைலேஷன் தான். ஆனால் இப்போ நீங்கள் பார்க்க போகிற ஷார்ட்ஸ் எல்லாமே பல சப்ஸ்கிரைபர்ஸ் ரிக்வெஸ்ட் பண்ணதால் என் சேனலில் நான் போட்டது. அதை தான் இந்த வீடியோவில் ஒன்றா சேர்த்து கொடுத்துருக்கேன். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் சேர்த்து அழுத்திடுங்க. ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுனாக்கா கீழே கமெண்ட்ஸில் கேளுங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. உங்களுக்கு மட்டன் ரொம்ப பிடிக்குமா? நீங்கள் வாரம் மட்டன் வாங்கி சாப்பிடுவீங்களா? அது சரி, நீங்கள் வாங்கிறது உண்மையிலேயே மட்டன் தானா? இந்த ஷார்ட்ஸை பாருங்கள், உங்களுக்கே தெரியும். மட்டன் அப்படின்னா ஆட்டுக்கறி இல்லைங்க. மட்டன் அப்படின்னா செம்மறி ஆட்டுக்கறி. அப்போ நம்ம ஊரில் இருக்கிற ஆட்டுக்கறிக்கு என்ன பேருன்னு கேட்குறீங்களா? ஷெவன். காய்கறி கடை, பழக்கடைன்னு நம்ம எங்கே போனாலும் பேரம் பேசுகிறோம். சில நேரங்களில் பேரம் பேசுறது பிரச்சனையில் கூட போய் முடியறது உண்டு. அப்படி இல்லாமல் சரிங்க, உங்களுக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், இந்த விலையில் ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறதுன்னு இந்த ஷார்ட்ஸை பாருங்கள், தெரியும். 1 கிலோ ஆப்பிள் 200 ரூபான்னு நான் சொல்கிறேன், நீ 150 ரூபா தான் தர முடியுன்ற. சரி, உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம், 170 ரூபா தா. இந்த உனக்கும் வேணாம் எனக்கும் வேணாம் அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? லெட்ஸ் ஸ்ப்ளிட் த டிஃப்ரென்ஸ் அண்ட் பே மீ 170 rupees. சில பேருக்கு நம்ம எவ்வளோ தான் எடுத்து சொன்னாலும் எந்த ரியாக்ஷனும் இருக்காது. சில பேர் இவங்களுக்கு அப்படியே நேரெதிர். சின்னதாக ஒன்று சொன்னால் கூட சுருன்னு அப்படி ஒரு கோவம் வரும். ரொம்ப சென்சிட்டிவ். இவங்களை என்னன்னு இங்கிலீஷில் சொல்கிறது? இப்போ வர ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், கேளுங்க. நீ என்ன சூடு சொரணம் இல்லாதவனா? இதை இங்கிலீஷில் கேட்கணும் அப்படின்னாக்கா ஆர் யூ திக் ஸ்கின்டு அப்படின்னு கேட்கணும். இன்னொரு தடவை சொல்கிறேன், ஆர் யூ திக் ஸ்கின்டு அப்படின்னு கேட்கணும். அவள் ஒரு தொட்டா சினிங்கி சட்டுன்னு கோவப்படுவா. இதை இங்கிலீஷில் சொல்லணுன்னாக்கா ஷீ இஸ் தின் ஸ்கின்டு, ஷீ ஆஃபன் கெட்ஸ் ஆங்க்ரி அப்படின்னு சொல்லணும். ஆப்போசிட்டும் ப்ரிப்போசிஷன் தான், டூவும் ப்ரிப்போசிஷன் தான். ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து ஆப்போசிட் டூன்னு சொல்லலாமா? இந்த ஷார்ட்ஸில் தெளிவாக சொல்லியிருக்கேன் பாருங்கள். என்னோட வீடு அந்த பார்க்குக்கு ஏற்ற மாதிரி இருக்குது. இதை இங்கிலீஷில் சொல்லணும் அப்படின்னாக்கா மை ஹவுஸ் இஸ் ஆப்போசிட் த பார்க் அப்படின்னு சொல்லணும். ஆப்போசிட் டு த பார்க் சொல்லக்கூடாது. இவங்க தான் என் ஓரவத்தி, இவர் தான் என் வீட்டுக்காரரோட சகலை. இவங்களை என்னன்னு இங்கிலீஷில் சொல்கிறது? சகலைனா யார், ஓரவத்தினா யாருன்னு உங்களுக்கு தெரியும். இவங்களை கோ பிரதர், கோ சிஸ்டர் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கூப்பிட்டுட்டு வரோம் இங்கிலீஷில். அப்படி சொல்லக்கூடாது, தப்பு. எப்படி மச்சானுக்கும் மச்சனுச்சிக்கும் பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறோமோ, சகலையும் ஓரவத்தி இவங்களையுமே பிரதர் இன்லா சிஸ்டர் இன்லா அப்படின்னு சொல்லி தான் கூப்பிடணும். இப்படி செய்யாத அப்படி செய்யாதன்னு எவ்வளோதான் அறிவுரை சொன்னாலும் அவங்களா திருந்தலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. இதை தான் பெரியவங்க சொன்னாங்க, திருடனா பார்த்து திருந்தலைன்னா திருட்ட ஒழிக்க முடியாதுன்னு. இதை எப்படி இங்கிலீஷில் சொல்கிறது? இப்போ வர ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், கேளுங்க. திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டை ஒழிக்க முடியாது. இது பழமொழி. இதை இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா, unless a thief repents and mends their own ways, it is not possible to prevent theft. நம்ம வாழ்க்கையில் கொஞ்சம் மேலே வந்துட்டா சில பேருக்கு மனசு பொறுக்காது. உடனே வயிறு எரிஞ்சு வயிற்றுலையும் காதுல இருந்தும் புகையாக வரும். இதை இங்கிலீஷில் எப்படி சொல்கிறதுன்னு இந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன். அவன் வெற்றியை நினச்சி வயிறு எறிஞ்சாங்க. இதை இங்கிலீஷில் they begrudge his success அப்படின்னு சொல்லலாம். அந்த வயிற்றெரிச்சலோட விளைவு தான் அடுத்தவங்களை பார்த்து கண்ணு வைக்கிறது. அப்படி கண்ணு வைக்காதன்னு இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? இப்போ வர ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். டோன்ட் கிவ் ஹர் தி ஈவில் ஐ அப்படின்னு சொல்லணும். கண்ணு வச்சா திருஷ்டி கழிக்கணுமில்ல, எலுமிச்சம்பழம் வச்சு திருஷ்டி கழி அப்படின்னு எப்படி சொல்கிறது இங்கிலீஷில்? இந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், கேளுங்க. வார்ட் ஆஃப் த ஈவில் ஐ யூஸிங் திஸ் லெமன் அப்படின்னு சொல்லலாம். அவன் வாயால் வடை சுடுறதுல கெட்டிக்காரன். இந்த வாயால் வடை சுடுறதுக்கு இங்கிலீஷில் என்ன? இப்போ வர ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன், கேளுங்க. வாயால் வடை சுடுறது, இதுக்கு என்ன அர்த்தம்னு உங்களுக்கு தெரியும். வெறும் வாய்ச்ச வளால் தான், செய்கையில் எதுவுமே இருக்காது. He always talks the talk அப்படின்னு சொல்லணும்.
ஐ சப்போஸ், ஐ திங்க், ஐ அஸ்யூம் இந்த மூணுத்துக்கும் என்ன வித்தியாசம்? அதே மாதிரி இஃப்க்கும் இன்கேஸுக்கும் என்ன வித்தியாசம்? இது எல்லாத்தையும் ஒரே மாதிரியான எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். நீங்களே இப்போ வர ஷார்ட்ஸை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஐ திங்க் ஹி ஹாஸ் டேக்கன் யோர் மனி. ஐ சப்போஸ் ஹி ஹாஸ் டேக்கன் யோர் மனி. ஐ அஸ்யூம் ஹி ஹாஸ் டேக்கன் யோர் மனி. ஹி ஹாஸ் டேக்கன் யோர் மனி இன் கேஸ் ஹி நீட்ஸ் மோர். ஹி வில் டேக் யோர் மனி இஃப் ஹி நீட்ஸ் மோர். இது அஞ்சுத்துக்கும் என்ன வித்தியாசம் தெரியுங்களா? ஐ திங்க் நான் உறுதியாக நம்புகிறேன். ஐ சப்போஸ் நான் நம்புகிறேன், ஆனால் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருக்குது. ஐ அஸ்யூம் நான் நம்புகிற விஷயத்துக்கு ப்ரூஃப் கிடையாது. இன்கேஸ் முன்னெச்சரிக்கையாக இருக்கிறது. இஃப் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கிறது. இவ்வளோதான் வித்தியாசம். ஒருத்தர் பேசும்போது நீங்கள் பேசுகிறது சரியாக கேட்கல, கொஞ்சம் சத்தமாக பேசுங்கன்னு சொல்வோம்ல, அப்போது சத்தமாக பேசுங்க அப்படின்றத இங்கிலீஷில் எப்படி சொல்கிறது? ஸ்பீக் லவுடரா இல்லை ஸ்பீக் லவுட்லியா? அதை இந்த ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். இந்த இடத்துல ஸ்பீக் லவுடர்னு தான் சொல்லணும், ஸ்பீக் லவுட்லி சொல்லக்கூடாது. ஏன் அப்படின்னாக்கா, ஸ்பீக் லவுடர் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பேசுகிறத விட சத்தமாக பேசுங்க அப்படின்றது அர்த்தம். ஸ்பீக் லவுட்லின்னு சொல்லும்போது வாழ்னு கத்துறது. லேட்டர், லேட்லி என்ன வித்தியாசம் தெரியுமா? அதை இப்போ வர ஷார்ட்ஸில் சொல்லியிருக்கேன் பாருங்கள். லேட்டர் அப்புறமா, பிறகு. ஐ வில் கால் யூ லேட்டர், நான் உங்களை அப்புறமா கால் பண்ணுறேன். லேட்லி அப்படின்றது சமீப காலமாக. ஐ ஹாவ் பீன் ரியலி பிஸி லேட்லி, நான் சமீப காலமாக ரொம்ப பிஸியாக இருக்கேன். இதுதான் வித்தியாசம். அடுத்தது, மருந்து சாப்பிட்டு சில மணி நேரம் ஆயிட்டதால் அதனுடைய தாக்கம் குறைஞ்சிருச்சு. இதை இங்கிலீஷில் இட்ஸ் பீன் செவரல் ஹவர்ஸ் சின்ஸ் ஐ டுக் மை மெடிசன், ஹென்ஸ் இட்ஸ் எஃபெக்ட் லெசன்ட் அப்படின்னு சொல்லணும். மருந்து காலாவதி ஆயிட்டதுனால அதனுடைய வீரியம் குறைஞ்சிருச்சு. இதை இங்கிலீஷில் சொல்லும்போது the medicine has reached its expiry date, hence it has lost its potency அப்படின்னு சொல்லணும். இங்கே பொட்டன்சி அப்படின்றது அந்த மருந்தினுடைய ஸ்ட்ரென்த். அடுத்தது, ஒரு வேர்ட் ஐஎன்ஜியில் வருது அப்படின்றதுக்காக அந்த வேர்ட் எப்பயுமே ஆக்ஷன் வேர்டாக தான் வரணும் அப்படின்றது அவசியம் கிடையாது. அந்த வேர்ட் வர இடத்த பொறுத்து அதனுடைய கேட்டகரிஸ் மாறும். அதுக்கான சில எக்ஸாம்பிள்ஸ் பார்ப்போம். பர்னிங் இஸ் அ கொரியன் மூவி, ரிலீஸ்ட் இன் 2018. இந்த இடத்துல பர்னிங் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு நேமிங் வேர்டாக வருது. த லேம்ப் இஸ் பர்னிங், இந்த இடத்துல பர்னிங் அப்படின்றது ஒரு ஆக்ஷன் வேர்டாக வருது. ஹீ ஹாஸ் அ பர்னிங் சென்சேஷன் இன் ஹிஸ் த்ரோட், இந்த இடத்துல என்ன மாதிரியான ஒரு சென்சேஷன் அப்படின்னு டிஸ்கிரைப் பண்ணுற ஒரு வேர்டாக வருது. த மெட்டல் இஸ் பர்னிங் ஹாட், இந்த இடத்துல என்ன மாதிரியான ஹாட் அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தருது. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னங்க, எல்லா ஷார்ட்ஸையும் பார்த்தீங்களா? உங்களுக்கு எது பிடிச்சிருக்குன்னு கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.